போன தடவை ஃபீவரினுக்கு எடுத்தது. ஹிமாலயாவில் இதுவும் கஃப்புக்கும் காய்ச்சலுக்கும் கொடுத்தாங்க. இப்போ அதே இதில் இது ஏதோ பெட்டோ லைட்டாக இந்த பக்கிக்கு செலவு பண்ணியே நான் பாதி கரைஞ்சிருவேன். என் பிள்ளைக்கு கூட இவ்வளவு செலவு பண்ண மாட்டேன். இந்த வயலுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்குறேன். 3-4 மாதம் ஆகுது டிவார்மிங் கொடுத்து. கண்டிப்பாக சொல்கிறேன், நாய்களுக்கு டிவார்மிங் தயவுசெய்து கொடுக்காமல் இருக்காதீங்க. ரொம்ப பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகும். வேறு ஒன்றும் இல்லை, அதுகளுக்கு அந்த டிவார்மிங் அந்த புழுலாம் மேலே வரைக்கும் வந்து கடைசி ஸ்டேஜில் போணுச்சுன்னா டாக்டர் செத்து போகிறதுக்கு கூட நிறையா ரீசன் இருக்குது. ஸோ அதனால் பெட் லவர்ஸ்லாம் தயவுசெய்து உங்கள் டாக்ஸுக்கு வந்து அடிக்கடி டிவார்மிங் கொடுத்துருங்க, வேக்சினேஷனும் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் உங்கள் டாக் உங்களோட லைஃப் லாங் கூடவே உட்காந்துருக்கும். நான் அவனுக்கு அதனால தான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். நாங்கள் இன்றைக்கி ஒரு வழி பண்ணிட்டேன் எங்களை வண்டியில். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப அமைதியாக இருப்பான், இப்போ ரொம்ப இது பண்ணிட்டான். இதில் வேறு அன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓவர் ஹீட்டுனால அந்த பையனுக்கு சளிகளை பிடிச்சிருச்சுது. சளி பிடிச்சி என்ன ரீசன்னா அன்றைக்கி என்ன ஆகிட்டுனா, எனக்கு சிக்கனை வேறு நிறையா திருடி தின்னுட்டான். புளிச்சிக்கவும் செஞ்சான், தயிரும் கொஞ்சம் சாப்பிட்ருந்தான். இதில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சோண்டி ஐஸ்கிரீமு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டோம். இதனால் அந்த பையனுக்கு சளி பிடிச்சி இப்போ என்னடானா ஒரே மூக்கு அடிக்கிறான். 3 நாளாக ஒரே நொச்சுன்னு தும்மல் போட்டு ஓவர் கப்பு வந்து என்ன சொல்கிறது கப்பாகி அப்படியே இழுப்பு வந்துருச்சு அவனுக்கு. அந்த அளவுக்கு ஓவர் ஹெவியாக சளி வந்து க்ளாட் ஆகிடுச்சு. அப்படியே க்ளாட் ஆகி கட்டி சளியாக வர ஆரம்பிச்சிருச்சுது. எங்களுக்கு பயந்துருச்சுது. ஏன்னா ஐயோ என்னடா இவன் இவ்வளவு ஹெவியாக இது பண்ணுறானா, இப்படி ஒரு நாளும் ஆனதுலேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கண்டிப்பாக எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டே போய் தீர்ந்துடும்னு சொல்லி போய் மருந்து வாங்கிட்டு வந்துருக்கு. இப்போ தான் கொடுக்க போது டிவார்மிங்கும் அடுத்து இந்த பையனுக்கும் கொடுக்கணும், சாப்பாடு கொடுத்தாங்க. இந்த மருந்து வந்து ஒன்லி 7 ml தான் கொடுக்கணும். 7 ml தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த கையை நட ஒத்தைக்கு நிற்குன்னு நினைக்காதீங்க, அது யாருக்குனே கத்தி வெட்டுப்பட்ட காய்கள். அதனால தான் அப்படி இந்த கை ஒத்த வரல தனித்தனியாக வருது. ராணி அம்மா காக்க அமுச்சிட்டு டபக்குன்னு ஊற்றிடணும். கொண்டா ரொம்ப நேரம்லாம் வைக்கக்கூடாது. நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது டிவார்மிங், அதுக்கு தான் தண்ணியை மிக்ஸ் பண்ணாமல். இது கப்பு கொடுது கப்பு சிறப்பலாம். கையை விட்டுட்டேன் பெருவில், புண்ணு கையை விட்டுட்டேன் இல்லை. ஒரு வாய் தரல லூசி, வாயை தர பக்கி வாயை தர. ஓ அவ்வளோதான். துப்பியாச்சு. சரி நல்லா இருந்துச்சா ப்ரௌனி? அந்த பையன் வண்டியில் ரொம்ப அமைதியாக இருப்பான். இன்னைக்கு வர வண்டியில் ஏறி தலைகீழ குதிக்க மாதிரியே உட்காந்துட்டு வரான். இதில் வேற அந்த நேரம் பார்த்து இன்னொரு ஜெர்மன் ஷெப்பர்டு பொண்ணு கொண்டு விட்டாங்க. எதுக்க அவனை பார்த்து லொல்லு எடுத்துட்டு